வணக்கம் தோழர்களே. குடியரசுத் தலைவருக்கே கொக்கி போட்டு இழுத்திருக்கு உச்ச நீதிமன்றம். குடியரசுத் தலைவருக்கு உத்தரவு போட்டு இருக்கிறது உச்ச நீதிமன்றம். மேடம் நாங்க சொல்றது கேளுங்க அப்படின்னு அதிரடியா நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. அதிர்ச்சியில இருக்கு பாஜக கும்பல். அடுத்தடுத்து அட்டி மேல அட்டி வாங்கிட்டு இருக்கு இந்த பாஜக கும்பல். தமிழ்நாடு அரசு போட்ட வழக்குங்க வேற லெவலான தீர்ப்பு நமக்கு கிடைச்சது. ஆளுநர் என்கிற ஒருத்தரை வச்சுக்கிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை செயல்பட விடாம தடுக்கிறதும், அவர்கள் போடுகிற சட்டதிட்டங்களை எல்லாம் கையெழுத்து போடாம காத்திருப்புல கிடப்புல போடுறதும், பேரலா ஒரு கவர்மெண்ட்டை நடத்துறதும், அந்த மாநிலத்துக்குள்ள சங்கிகளுக்கான வெறி செயல்களை எல்லாம் திட்டமிட்டு களமேற்றுவதையும் ஆளுநர்கள் ஒரு அரசியலா செஞ்சிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் ஆளுநரோடு ஃபைட் பண்ணிட்டே இருக்க வேண்டியது பெரும் வேலையா இருக்கு. இதுக்கு எதிராகத்தான் தமிழ்நாடு அரசு ஆளுநருக்கு எதிராக தீர்மானங்கள்ல கையெழுத்து போட மாட்டாரு, நாங்க என்ன கிள்ளுக்கிறையா என்று உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்கு குறித்து நம்ம விரிவா பேசிட்டோம். அதை ஒட்டி இன்னொரு அடி விழுந்திருக்கு. அந்த வழக்குல என்ன சொன்னாங்க? ஆளுநர் வாழை சுருட்டிக்கோங்க, உங்களுக்கெல்லாம் அம்புட்டு சீனே கிடையாது, சட்டம் உங்களுக்கு அவ்வளோ பெரிய வாய்ப்பையோ அல்லது நீங்க தான் பெரிய ஆளு அப்படின்னதோ எதுவும் கொடுக்கல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இயற்றுகிற சட்டத்தை நீங்க கையெழுத்து போட்டு கொடுக்கறதா உங்க வேலை. உடனடியா நிறைவேற்றணுன்றத 1 மாசத்துக்குள்ள கையெழுத்து போட்டு கொடுங்க, இல்ல முடியலைன்னா 3 மாசத்துக்குள்ள கையெழுத்து போடுங்க. இதெல்லாம் விட்டுட்டு ஜனாதிபதிக்கு அனுப்புறீங்க, குடியரசுத் தலைவருக்கு. சரி, குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனா அவங்க என்ன பண்ணணும்? அவங்க கிடப்புல போட்டு வேடிக்கை பார்க்கறாங்க. குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டு அவங்களும் வேடிக்கை பார்த்தாங்கன்னா மாநில அரசு என்ன பண்ணும்? இதுதான் உச்ச நீதிமன்றம் கேட்கிற கேள்வி. அப்ப திட்டமிட்டே மாநில அரசு செயல்பட விடாம வைக்கிறீங்க. இதனாலதான் ஒரு காலக்கெடுவை ஆளுநருக்கும் இப்போது ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவருக்கும் அதிரடியான உத்தரவை உச்ச நீதிமன்றம் பிறப்பித்திருக்கு. வேற லெவல் சம்பவங்க. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது? அம்மா திரௌபதி முர்மு அம்மா, நாங்களும் இருக்கோம், எங்ககிட்டையும் கேளுங்க. இப்போ மாநில அரசு ஒரு சட்ட திருத்தத்தையோ அல்லது ஒரு தீர்மானத்தையோ நிறைவேற்றி அனுப்புறாங்க. அது கையெழுத்து போட வேண்டியது ஆளுநருடைய வேலை. அவர் கையெழுத்து போடுறதை விட்டுட்டு திரும்ப அனுப்புறாரு. உடனே இந்த சட்டமன்றம் என்ன பண்ணுது? திரும்பியும் அந்த தீர்மானத்தை போட்டு அனுப்புனா 1 மாசத்துக்குள்ள கையெழுத்து போடு, அம்பிடுதான் உனக்கு மரியாதை. இதுதான் நீதிமன்றம் சொன்னது. ஆளுநர்லாம் கொம்பெல்லாம் முடைக்கலங்க. 2வது முறையா ஒரு சட்ட திருத்தத்தை ஒரு சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கு, ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கு. 2வது முறையா உங்களுக்கு அனுப்புதுன்னா 1 மாசத்துல கையெழுத்து போடு, அதை விட உனக்கு என்ன வேலை? ரைட்டு. இப்ப நீங்க வேணும்னே ஒரு சுய விருப்பத்தினாலேயோ ஒவ்வாமையினாலேயோ கொள்கை பற்றாலேயோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆளுநருக்கு அவர் பொதுவா இருக்கணும். இருந்து இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாநில அரசினுடைய தீர்மானங்களை கடப்புல போடுறீங்க அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறீங்கன்னா குடியரசுத் தலைவர் என்ன பண்ணணும்? அதுதான் இந்த தீர்ப்பு. குடியரசுத் தலைவர் 3 மாசத்துக்குள்ள அந்த தீர்மானங்கள் மீது முடிவெடுக்கணும். இவருக்கு 3 மாசம் 1 மாசம் கொடுத்தாங்களா? அவசரமா முடிவெடுக்கணும்னா 1 மாசத்துல எடு. 2வது தடவை தீர்மானம் நிறைவேற்றா உடனே 1 மாசத்துல கையெழுத்து போடு. அப்படி இல்லையா 3 மாசம் யோசிச்சு கையெழுத்து போட்டு விட்டுரு, அதுக்கு மேல வச்சுட்டு இருக்க கூடாது சொன்னாங்களா? இது அப்படியே தூக்கி திரௌபதி முர்மு அம்மா மண்டையிலையும் போட்டாங்க. இப்ப குடியரசுத் தலைவர் எல்லாம் பொருந்திய ஏகமூர்த்தியாக நம்பப்படுகிறார் இல்லையா? அதெல்லாம் கிடையாது. 3 மாசத்துக்குள்ள கையெழுத்து போட்டு அனுப்புங்கம்மா, நாங்க சொல்றதை கேளுங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இது மட்டும் இல்ல, ஒருவேளை ஒரு சட்ட சிக்கல் இருக்கிறதா நீ நம்புறீங்க, அனுப்பப்பட்ட மசோதால ஒரு சட்ட சிக்கல் இருக்கு, அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானதா இருக்கு அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா கவலையப்படாதீங்க, நாங்க எதுக்கு இருக்கோம், எங்க கிட்ட வந்து பேசுங்க. அட்டி மேல அடிடா சாமி. நாங்க எதுக்குங்க நீதிமன்றம் வச்சிருக்கோம்? உச்ச நீதிமன்றம், அரசியல் சாசன பெஞ்ச் எதுக்கு இருக்கு? அதனால நீங்க அந்த கவலையெல்லாம் படாதீங்கம்மா. அம்மா திரௌபதி முர்மு எங்க கிட்ட வாங்க, நாம பேசுவோம். அப்ப நாம அதை பேசி அதுல எவ்வளவு சட்ட பிரச்சனை இருக்கு அல்லது சட்ட பிரச்சனை இல்லையா அப்படின்றத பேசி தீர்மானம் பண்ணுவோம். அதுக்குள்ள நீங்க 3 மாசத்துல கையெழுத்து போட்டு அனுப்பிடுங்க. இதுல இன்னொன்னு என்ன தெரியுங்களா சொல்லியிருக்கு உச்ச நீதிமன்றம் நேத்து? இந்த ஆளுநர் அனுப்புறாருல அப்ப இருந்து உங்க டைம் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு திரௌபதி முர்முவை பார்த்து பேசியிருக்காங்க. அதாவது குடியரசுத் தலைவரை பார்த்து பேசியிருக்காங்க. என்னவா? ஆளுநர் உங்களுக்கு அனுப்புறாரு பாருங்க, உங்க கையில கிடைச்ச அடுத்த செகண்ட்ல இருந்து உங்க டைம் ஸ்டார்ட் ஆயிரும். 3 மாசத்துக்குள்ள நீங்க நடவடிக்கை எடுத்தே ஆகணும். நீங்க பாட்டுக்கு போட்டு வச்சுட்டு எனக்கு நான்லாம் உட்கார முடியாது.
3 மாதம் அந்த நொடியிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் 3 மாதத்துக்குள்ளே உடனடியாக இதில் கையெழுத்து போட்டு அனுப்புறதா. பிரச்சனை இருந்தால் எங்கள்கிட்ட வாங்க. இந்த 143வது பிரிவுன்னு ஒன்று இருக்குது. அந்த பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் கட்டாயமாக எங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லலை. என்ன சொல்கிறாங்க நீதிபதிகள்? திரௌபதி முர்முவோ அல்லது பின்னாடி வருகிற முன்னாடி இருக்கிற யாரா இருந்துட்டு போறாங்க, குடியரசுத் தலைவர்கள் கட்டாயமா நீதிமன்றத்தில் வந்து கேட்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனா நீங்க எங்ககிட்ட இறங்கி வந்து கேட்டீங்கன்னா புத்திசாலித்தனம்னு அர்த்தம். ஏன்னா நாங்க எங்க கையில இருக்கிற அதிகாரத்தை நாங்க கையில் எடுப்போம். 214 நாங்க தூக்கிட்டு வந்தோம்னா நீங்க தாங்க மாட்டீங்க. அதனால புத்திசாலித்தனமா என்கிட்ட மீச்சுவலா பேசுங்க, சரி தப்ப சரி பண்ணுவோம். அப்படி பண்ணா என்ன நடக்கும்? ஒன்றும் இல்லைங்க, காலதாமதமாவது தடுக்கும். ஒரு மாநில அரசு அந்த மசோதாவை நிறைவேற்றிட்டு காத்துக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் மட்டும் இல்லாம ஒரு தவறான ஒரு செய்ய இருந்துச்சு, நீங்க எங்கிட்ட வர்றீங்க, ஒரு தவறான மசோதாவே இருக்கு, அதை நீங்க எங்கிட்ட எடுத்துட்டு வர்றீங்கன்னா நாம சட்டப்படி ஆலோசித்து இல்ல இந்த இது நிறைவேற்றக்கூடாது, இது சமூக நீதிக்கு எதிரானது அப்படின்னு நாம முடிவு பண்ணோம்னா அந்த மாநில அரசு அதை சரி பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. திரும்ப அவங்களுக்கு அனுப்பலாம். அவங்க இந்த இடமெல்லாம் சட்டத்துக்கு எதிராக இருக்குப்பா, அதை மாற்றி கொடுங்கன்னா அவங்களும் மாற்றி கொடுத்துருவாங்க. இப்போ 2 பேருக்குமே சிக்கல் தீர்ந்து எளிமையாக ஒரு முடிவெடுக்க முடியும். அதனால எங்ககிட்ட வாங்கம்மா, நாம பேசி தீர்மானிச்சுக்கலாம், அதான் புத்திசாலித்தரம், எங்ககிட்ட வரணும் அப்படின்னு தீர்ப்பு சொல்லியிருக்கு. வரலாம், வந்தா நல்லா இருக்கும், வந்தா சூப்பரா இருக்கும் அப்படிலாம் தீர்ப்பு சொல்ல, நீங்க வாங்கன்றாங்க. பர்த்திவாலாவும் மகாதேவன் அவர்களும், இவங்க 2 பேர் நீதிபதிகள், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், ரொம்ப தெளிவா சொல்றாங்க, நீங்க வாங்கன்றாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க, அரசியல் சாசன சட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்கு நம்ம பார்த்துக்கலாம். அதை விட்டுட்டு நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது எப்படி இருக்கு? வேண்டுமென்றே மாநில அரசுகளினுடைய உரிமையை அடித்து நொறுக்குவதாக இருக்கிறது. மாநிலங்களினுடைய சட்டமன்ற அதிகாரம் இருக்கும்ல, அதை உடைக்கிறீங்க. சரியான பதிலுங்க. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அவங்க மக்களுக்காக ஒரு தீர்மானத்தையும் சட்டத்தையும் திருத்தி அனுப்புறாங்கன்னா நீங்க அதை தாமதப்படுத்தினது அவங்க அதிகாரத்தை உடைக்கிறீங்க, அவங்க அதிகாரத்தை நீங்க காலி பண்றீங்க. அதுல இன்னொன்னு சொல்றாங்க, ஒரு வேளைங்க 3 மாசத்துக்குள்ள என்னால முடிக்க முடியல, திரௌபதி முர்மு அவர்களாலேயோ வேற யாரும் குடியரசுத் தலைவரா இருக்காங்களோ அவங்களால 3 மாசத்துக்குள்ள ஒரு முடிவெடுக்க முடியல, அவ்வளவு சட்ட சிக்கல் நிறைந்ததுன்னா என்னால முடிவெடுக்க முடியலன்னு மாநில அரசுக்கு உடனடியே தெரிவிங்க. சரியான அடிங்க, சரியான அடிங்க. மாநில அரசுகளை இவங்கெல்லாம் கிள்ளுக்கிறியா தானே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால நாங்க ஏன் சொல்லணும்? எந்த தகவலையும் சொல்லாம நாங்க பாட்டு போட்டு வச்சா என்ன பண்ணிடுவீங்க? அதுதான் ஒன்றிய அரசும் அவங்களுக்கு வெறும் ரப்பர் ஸ்டம்பா இருக்கக்கூடிய ஆளுநர் குடியரசுத் தலைவர்களுடைய வேலையா இருக்கு. அப்ப இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? தலையில் அடிச்சு சொல்லுது, 3 மாசம் அதுக்கு மேல உங்களால முடியல, இல்ல முடிவெடுக்க இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னா உடனடியாக மாநில அரசுக்கு அதை தெரியப்படுத்த வேண்டும். ரொம்ப முக்கியங்க. அதோட மட்டும் இல்ல, மாநில அரசினுடைய மசோதாக்களை ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதே புத்திசாலித்தனம்ல, முட்டாத்தனம்னு முட்டாத்தனம்னே சொல்லுதுங்க. புத்திசாலித்தனம் இல்லை என்றான்னு அர்த்தம், முட்டாத்தனம் தான் அர்த்தம். அதுல இன்னொரு பரிந்துரையும் அவங்க பண்றாங்க. ஆளுநருக்கு வழி இல்லைங்க. என்ன சொல்றாங்க? அவரு நேரடியாக உச்ச நீதிமன்றத்தை ஆளுநர் அணுக முடியாது. ஒரு சஜஷன் கேட்டு இதுல எனக்கு குழப்பம் இருக்கு, இந்த சட்டத்துல ஏதாவது பிரச்சனை வருமா நாளைக்கு அப்படின்னு சஜஷன் கேட்க ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை, ஆளுநருக்கு சட்டம் உதவல. ஆனா திரௌபதி முர்மு அவர்கள் கேட்கலாம், அவங்களுக்கு சட்டம் உதவி பண்ணுது 201. அதன்படி அவங்க வந்து நம்மகிட்ட கேட்கலாம். சட்டப்பிரிவு 201 படி ஒரு முடிவெடுப்பதற்கு முன்பு அரசியல் சாசன பெஞ்சுக்கிட்ட வந்து இது சரியா தப்பா, இதுல கையெழுத்து போட்ட பிரச்சனை ஆகுமா அப்படின்னு அவங்க கேட்கலாம் அப்படின்னு ஒரு அடி அடிச்சிருக்கு. ஆனா எனக்கு என்னன்னா, அவங்களே ஒரு ரப்பர் ஸ்டாம்பு, மோடி குத்துற இடத்துல குத்தணும், அப்படித்தான் அவங்க வேலை. அவங்ககிட்ட போய் வந்து எங்ககிட்ட கேளுங்க, எங்ககிட்ட பரிந்துரை கேளுங்க, எங்ககிட்ட அரசியல் சாசன சட்ட சிக்கல் இருந்தா எங்ககிட்ட பேசுங்க, நாம சேர்ந்து ஒரு தீர்வு காணுவோம்னா அந்த அம்மா கையில என்னங்க இருக்கு? இவங்க கூப்பிட்டா தான் அந்த அம்மா நாடாளுமன்ற கட்டடத்தை திறந்து வைக்கவே உள்ள வர முடியுது, இவங்க கூப்பிட்டா தான் கோயில் குளத்துக்கே போக முடியுது. இந்த நாட்டினுடைய முதல் குடிமகளே எங்க இப்ப புதுசா கட்டப்பட்ட ராமர் கோயிலுக்குள்ள ஒரு கட்டையை போட்டு தெருவில் நிற்க வச்சு தான் இந்த அம்மாவை சாமி கும்பிட வச்சாங்க. மோடி சிலையை தொட்டு சாமி கும்பிட்றாரு. இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனையே. திரௌபதி முர்மு ஒரு பழங்குடி, ஒரு விதவை பெண், ஆனா அவங்க குடியரசுத் தலைவராக இருந்தாலும் ஒரு கட்டையை போட்டு அங்க நிற்க வைக்கிறான். இதே ஒய்ஃப் இல்லாத இந்த ஆம்பளை அதிகாரத்தில் இருப்பவர்களை, குறிப்பாக மோடி போன்றவர்களை எல்லாம் உள்ள வரைக்கும் விடுறாங்க. இதுதான் இங்க இருக்கிற
பண்பாட்டு சிக்கலும் கூட. இதுதான் நம்ம ஆராய வேண்டிய இடமும் கூட. இந்த இடத்துல இருக்கிற இந்த அம்மா கிட்ட போய் நீதிமன்றம், ஏம்மா என் சொல்ல கேளுமா, எங்க பேச்ச கேளுமா, எங்க கிட்ட கேட்காம நீ பாட்டுக்கு முடிவு எடுக்காத, நீ பாட்டுக்கு ரொம்ப நாளா தூக்கி போட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா மாநில அரசுகள் என்ன ஆகும்? அவங்களாம் முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஊனு பேசுனா அந்த அம்மா என்ன பண்ணும்? வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்ணுது. உடனே பாஜக காரன் பூரா கதற ஆரம்பிச்சிட்டான். குடியரசுத் தலைவருடைய அதிகாரம் குறித்து நீங்க பேசலாமா? குடியரசுத் தலைவருக்கே ஆர்டர் போடலாமா? குடியரசுத் தலைவருக்கே உத்தரவு போடலாமா? எங்க குடியரசுத் தலைவர் மேல இருந்த குச்சாரு. குடியரசுத் தலைவர் அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாக்கிற முதன்மையானவர். அப்படித்தான். அப்ப அவருக்கும் பொறுப்பு இருக்குல்ல. ஒரு மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு கிள்ளுக்கிறேன் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நீதிமன்றம் தலையிடத்தானே செய்யும். நீங்க ஒழுங்கா செயல்பட்டா இதுக்கு நீதிமன்றம் தலையிட போகுது. அப்ப நீதிமன்றம் தலையிட்டா நீங்க இதுக்கு முன்னாடி முர்மு அம்மா கிட்ட, அதாவது குடியரசுத் தலைவர்கிட்ட பேசி இருக்கணும்னா எதுக்கு பேசணும்? ஒவ்வொன்றுக்கும் உங்கள்கிட்ட கேட்டு உங்களுக்கு எதிராகவே பதில் சொல்லுவாங்களா? தீர்ப்பு சொல்லுவாங்களா? அதிரடியா தீர்ப்பு சொன்னதை நீங்களா அடங்குறீங்க. ஆக மொத்தம் என்ன தெரியுங்களா? தமிழ்நாடு அரசுக்கு அடுத்தடுத்து சரவடியா கொண்டாடுற மாதிரியான தீர்ப்புகள் கிடைச்சிட்டு இருக்கு. அதுலயும் இந்தியாவை திரும்பி பார்க்கிற தீர்ப்புகளா கிடைச்சிட்டு இருக்கு. வேற லெவல் சம்பவமா நடந்துகிட்டு இருக்கு உச்ச நீதிமன்றத்துல. அதுல கடைசியா நடந்த சம்பவம் என்னடான்னா, திரௌபதி முர்முவாக இருந்தாலும் குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சொல்றத கேளுங்கம்மா. கையெழுத்த 3 மாசத்துக்குள்ள போட்டு அனுப்புங்க. முடியல, லேட் ஆகுது, பிரச்சனையா இருக்குன்னா எங்க கிட்ட வாங்க. அதுலயும் பிரச்சனை இருக்கு, லேட்டா இருக்குன்னா மாநில அரசுக்கு உடனடியா தகவல் தெரிவிங்க. இதை விட்டுட்டு உட்கார்ந்து அளந்துட்டு இருக்காதீங்கன்னு உச்ச நீதிமன்றம் பொலேர் என்று போட்டு தாக்கி இருக்கிறது. நமக்கு என்னங்க, சங்கி எம்புட்டு ஒசரத்துல இருந்தாலும் உட்கார வச்சு பொட்டுன்னு அடி வாங்குறத பாக்குறது இருக்குல்ல, வேற லெவல் சந்தோஷங்க.